நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹோம் இன்சூரன்ஸ். ஹோம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத வந்து ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று ஹோம் லோன் இன்சூரன்ஸ், வீட்டுக்காக வாங்கின கடனுக்கான இன்சூரன்ஸ். வீடு மற்றும் வீட்டில் உள்ள பொருட்களுக்கான இன்சூரன்ஸ். ரெண்டு விதமான ஒரு கேட்டகரியாக நம்ம பிரிக்கலாம். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதுவரையிலும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹோம் லோன் இன்சூரன்ஸ் அப்படின்னா நம்ம வந்து இப்போ ஒரு வீடு வாங்குகிறோம். எல்லாரும் வந்து ஃபுல் பணம் கொடுத்து வீடு வாங்குறதுங்கிறது வந்து ஒரு சாத்தியமில்லாத ஒரு காரியம். எல்லாருமே முக்கால்வாசி பேர் வந்து எல்லாம் லோன் போட்டு தான் பாதி பணம் கொடுப்போம், மீதியை வந்து லோன் போட்டு நம்ம வாங்குகிறோம். அந்த லோன் வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷம் வரலும் இருக்கும், ஒரு 10 வருஷம் 15 வருஷம் அந்த மாதிரி. இப்போ இந்த 15 வருஷத்தில் யார் லோன் வாங்குறாரோ அவருக்கு ஏதாவது ஒரு ரிஸ்க் ஏற்பட்டதுன்னா அந்த கடனை வந்து யார் அடைக்கிறது? அதுக்காக அந்த லோனுக்கு ஒரு இன்சூரன்ஸ் அந்த லோன் கொடுக்குற கம்பெனி வந்து போட்டுப்பாங்க. அப்படி நம்ம வந்து லோனுக்கு இன்சூரன்ஸ் போடும்போது இன்சூரன்ஸ் அமௌண்ட்டே வந்து ஒரு பெரிய ஒரு தொகையாக இருக்கும். அதனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த லோனோடையே அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டு சேர்த்தே போட்டுருவாங்க. தயவுசெய்து அது மாதிரி போடுறது வந்து சரியான ஒரு இது இல்லை. நம்ம அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை வந்து நம்ம வந்து தனியாக தான் நம்ம வந்து கட்டுறது தான் வந்து நமக்கு நல்லது. ஏன் அப்படின்னா இப்போ எந்த வருஷம் நம்ம வந்து அந்த லோனை கட்ட போகிறோமோ அப்போ அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டையும் நம்ம வந்து சேர்த்து அதுக்கு வட்டி கிட்டி எல்லாம் வந்து அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டுக்கும் சேர்த்து 15 வருஷம் நம்ம கட்டிட்டு இருப்போம். ஒன்று. ரெண்டாவது, இந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்லேருந்து போனாதான் நமக்கு வந்து அந்த இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட் வந்து கிடைக்கும். இது வந்து ஹோம் லோன் இன்சூரன்ஸ். வீடு வாங்கிட்டோம், இப்போ வந்து வீட்டை பாதுகாக்கணும். வீட்டை பாதுகாக்கிறது அந்த பில்டிங், அப்புறம் அதுக்குள்ளே உள்ள விலை உயர்ந்த பொருட்கள். இப்போ எல்லாமே நம்ம வந்து டிவி, ஏசி, ஹோம் தியேட்டர், ஃபர்னிச்சர், அப்புறம் நம்ம வீட்டில் உள்ள வேல்யூபிள் ஐட்டம்ஸ், நகைகள், சில்வர் சாமான்கள் எல்லாமே நம்ம வந்து இன்சூரன்ஸு பாதுகாக்க முடியும். இதை வந்து ஒரு 9 செக்ஷனாக வந்து கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு செக்ஷன் வந்து அப்படின்னு கவரேஜ் ஆஃப் பில்டிங் அண்ட் கண்டென்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து பில்டிங்கில் வந்து என்னென்ன ரிஸ்க்கு கவர் ஆகுது அப்படின்னா தீப்பிடிக்கலாம், வெள்ளத்துலேருந்து நம்ம வந்து நம்மளுடைய இதை பாதுகாத்துக்கலாம். அதுக்கப்புறம் இடி, மின்னல், இயற்கை, அடுத்தது புயல், சுனாமி, நிலச்சரிவு, பாறை சரிந்து வீட்டுக்கு ஏதாவது டேமேஜ் ஆகுது, ஏர்கிராஃப்டில் டேமேஜ் ஆகுது, அப்புறம் எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் கேஸு, வீட்டில் இருக்கிற அந்த கேஸ் வந்து வெடித்து அதனால் வந்து வீட்டுக்கு வந்து ஏதாவது டேமேஜ் ஆகுறது, அப்புறம் வாட்டர் டேங்க் வந்து ஓவர்ஃப்ளோ ஆகுறது அல்லது வாட்டர் டேங்க் வெடிச்சிடுறது, அப்புறம் ரோட்டில் ஏற்படுற கலவரத்தினால நமக்கு வந்து ஸ்ட்ரைக்கு, கலவரம், அப்புறம் டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ், இது மாதிரியெல்லாம், அப்புறம் பில்டிங் வந்து இடிஞ்சு விடுறது, இந்த மாதிரியான ஒரு ரிஸ்கெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த செக்ஷனில் வந்து கவர் ஆகும். அடுத்தது வந்து ரெண்டாவது செக்ஷன் என்ன அப்படின்னா பர்க்லரி அண்ட் ஹவுஸ் பிரேக்கிங் ஆர் தெஃப்ட். அதாவது வீடு புகுந்து வீட்டில் இருக்கிற பொருளை வந்து கொள்ளையடிச்சிட்டு போகிறது, வீட்டில் இருக்கிற பொருளை திருடிட்டு போகிறது. இது வந்து ரெண்டாவது செக்ஷன். இப்போ எந்த செக்ஷன் நம்ம எடுக்கிறோமோ அந்த செக்ஷனுக்குள்ள ரிஸ்க் தான் வந்து நமக்கு கவர் ஆகும். இது எல்லா செக்ஷனையும் சேர்த்து கூட நம்ம வந்து ஒரே டோட்டல் அமௌண்ட்டாக ஒரு வேல்யூபிள் அமௌண்ட்டாக நம்ம வந்து போட்டுக்க முடியும். இல்லை அப்படி இல்லை நான் ஒவ்வொரு செக்ஷனாக நான் போட்டுக்கிறேன் அப்படின்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம். மூணாவது வந்து ஆல் ரிஸ்க்னா வீட்டில் இல்லை வேல்யூபிள் ஐட்டம், ஜுவல்லரிஸு, அப்புறம் இந்த மாதிரியான பொருட்கள். இப்போ ஒரு கல்யாணத்துக்கு நம்ம பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு போகிறோம். விலை உயர்ந்த பட்டுப்புடவைகள், நகைகள், சாமான்கள் எல்லாம் நம்ம வந்து ஒரு கல்யாணத்துக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போகும்போது ஏதாவது ஒரு ரிஸ்க்கு, அதாவது ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்டோ அல்லது ஏதாவது ஒரு பொருளோ தொலைஞ்சு போச்சு அப்படின்னா
இந்த கேட்டகரியை நம்ம வந்து இன்சூர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அதோட நஷ்டத்தை வந்து நம்ம வந்து கவர் பண்ணிக்க முடியும். அப்புறம் பிரேக் டவுன் ஆஃப் டொமஸ்டிக் அப்ளையன்சஸ். திடீர்னு எதிர்பாராத விதமாக நம்மளுடைய வீட்டில் இருக்கிற பொருட்கள், அதாவது டிவி, ஏசி, இதெல்லாம் வந்து டேமேஜ் ஆகும். மெக்கானிக்கல் ப்ராப்ளமோ அல்லது எலக்ட்ரிக் ப்ராப்ளமோ, அந்த மாதிரியான திடீர்னு அன்ஃபார்ச்சுனேட், இதெல்லாம் வந்து இந்த பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் எல்லாம் இந்த மிஷினரிஸ் எல்லாம் இருக்கும். அந்த மிஷினரிலாம் வந்து திடீர்னு வந்து இதுவாகும். மிஷினரியோட வேல்யூ வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அந்த மாதிரியான சமயத்தில் அவங்க வந்து இந்த செக்ஷன் எடுத்திருந்தாங்க அப்படின்னா அந்த ரிஸ்க்கை வந்து கவர் பண்ணிக்க முடியும். அடுத்தது டிவி செட் இன்க்ளூடிங் ஹோம் தியேட்டர், அதாவது எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாமே, ஏசி, ஹோம் தியேட்டர், அந்த மாதிரியான எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே அதை மட்டும் கவர் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற பெடல் சைக்கிளை கூட நம்ம கவர் பண்ணிக்கலாம். பெடல் சைக்கிள் வந்து திருடு போனாலோ அல்லது தீ விபத்தில் வந்து பெடல் சைக்கிள் டேமேஜ் ஆனாலோ அல்லது யாராவது இது பர்க்லரி வீட்டை புகுந்து கொள்ளையடிக்கும் போது அதையும் சேர்த்து எடுத்துகிட்டு போனாலோ அதை நம்ம கவர் பண்ணியிருந்தோம்னா அந்த சைக்கிள் கூட, இப்போ எல்லாரும் இந்த குழந்தைங்களுக்கு முதற்கொண்டு சைக்கிள் கொடுக்குறாங்க. இப்போ 4 குழந்தைங்கள் இருந்தால் 4 குழந்தைங்களுக்கும் 4 சைக்கிள் இருக்குது. அப்போ ஒவ்வொரு சைக்கிளோட விலையும் சேர்த்து நிறைய ஒரு காஸ்ட்லியான டோட்டல் அமௌண்ட் ஆகும். அந்த மாதிரி அந்த சைக்கிள்லாம் கூட டேமேஜ் பண்ணிக்கலாம். வெளியே வச்சு நிறுத்திட்டு போகிறாங்க, திருடு போயிடுது எங்கேயாவது, அது கவர் பண்ணிக்கலாம். ஆனால் அதுக்கு வந்து என்ன லிமிட் இருக்குன்னா 10,000 தான் அதுக்கு வந்து லிமிட். அடுத்தது பேக்கேஜ் இன்சூரன்ஸ். இதான் முன்னாடி நம்ம டூரில் போகிறோம், டூரில் போகும்போது ஃப்ளைட்டில் போகும்போது ஏதாவது பொருட்கள் தொலையுதோ அல்லது நம்மளே விட்டுட்டு வந்துடுறோம், வச்சுட்டு மறந்து வச்சுட்டு வந்துடுவோம், இல்லை திருடு போயிடும், இல்லைன்னா நம்மளுடைய இதில் வந்து ஆக்சிடெண்ட்டில் வந்து டேமேஜ் ஆகும். அந்த மாதிரி இதில் இருந்தால் இந்த ரிஸ்க்கு வந்து கவர் ஆகும். அடுத்தது பர்சனல் ஆக்சிடென்ட். பர்சனல் ஆக்சிடென்ட் நம்ம எடுத்துருந்தோம் அப்படின்னா நமக்கு ஏதாவது வீட்டில் இந்த மாதிரியான வீட்டுக்கு ஏதாவது கவர் ரிஸ்க் ஏதாவது ஏற்படும் போது வீட்டில் இருக்கிற எம்ப்ளாயீஸ் அதாவது வீட்டில் இருக்கிறவங்க வேலைக்காரங்க அந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஒரு காயம் அல்லது விபத்து அல்லது வேற ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது ஒரு டேமேஜ், அவங்களுக்கு ஏதாவது ஒரு லாஸ், ரிஸ்க் ஏதாவது ஏற்பட்டது அப்படின்னா இந்த செக்ஷன் எடுத்திருந்தா அது கவர் ஆகும். அடுத்தது பப்ளிக் லயாபிலிட்டி. நம்மளுடைய செயல்கள்னால பப்ளிக், அதாவது 3வது மனிதர்கள், அவங்களுடைய பொருட்கள் ஏதாவது டேமேஜ் ஆச்சு அப்படின்னா இந்த பப்ளிக் லயபிலிட்டி நம்ம எடுத்திருந்தோம் அப்படின்னா அது கவர் ஆகும். உதாரணமாக இப்போ நம்ம வீட்டில் ஒரு தென்னை மரம் வச்சுருக்கோம். அந்த தென்னை மரம் வந்து சாதாரணமாக காற்றுல விழுந்து பக்கத்து வீட்டில் விழுந்து அவங்க வீட்டில் உள்ள ஒரு வேறு ஏதாவது ஒரு பொருளையோ அல்லது எதையோ டேமேஜ் பண்ணிச்சு அப்படின்னா இந்த செக்ஷனை நம்ம வந்து எடுத்திருந்தோம் அப்படின்னா அதனால ஏற்படுற செலவை வந்து கம்பெனி வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து கொடுக்கும். சரி, இது இப்போ எல்லாமே எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அதை தவிர 3 செக்ஷன் எடுக்கணும். மினிமம் வந்து 3 செக்ஷன், அது 1 நிச்சயம். மீதி அதுக்கப்புறம் ஒரு 3 எக்ஸ்ட்ரா, 4, மொத்தம் வந்து 9 கேட்டகரி இருக்குது. இந்த 9 கேட்டகரியில் 4 எடுத்துருக்கணும். இதுக்கு வந்து டிஸ்கவுண்ட் உண்டா அப்படின்னா டிஸ்கவுண்ட் உண்டு. 4 எடுத்துருக்கீங்க அப்படின்னா மினிமம் 4. இப்போ 6 எடுக்கிறேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எவ்வளோ செக்ஷன் எடுக்கிறோமோ அந்த செக்ஷனுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து இன்சூரன்ஸ் வந்து அவைலபிள் ஆகும். பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது அதுக்கு வந்து ஒரு வேல்யூ வந்து ஒரு லிமிட் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் லிமிட் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா யார் இன்சூர் எடுக்கிறாங்களோ அவங்களுடைய 72 மாத வருமானம் தான். 72 மாதம் ஒருத்தருக்கு வந்து ஒரு மாதத்துக்கு 25,000 ரூபா சம்பளம் அப்படின்னா அவர் வந்து 72 மாதம் 72 × 25 அந்த அமௌண்ட் என்ன வருதோ அந்த அமௌண்ட்டுக்கு தான் அவர் வந்து பர்சனல் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் வந்து எடுக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து வேற வந்து 9 செக்ஷனில் நீங்கள் வந்து எல்லாத்தையுமே ஃபுல்லாக டோட்டலாக வந்து ஒரு இவ்வளவு லட்சம் அப்படிங்கிற மாதிரி கூட கவர் பண்ணிக்கலாம். இல்லை தனித்தனியாக ஃபர்னிச்சர், வீட்டில் உள்ள விலை உயர்ந்த புடவைகள், விலை உயர்ந்த நகைகள், விலை உயர்ந்த பாத்திரங்கள், ஏர்சிலர் பாத்திரம், நம்ம வீட்டில் என்னென்ன இருக்கோ எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையுமே தனித்தனியாக நம்ம வந்து ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஏசி, ஹோம் தியேட்டர் எல்லாமே எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸில் வந்துடும். அது மாதிரி ஃபர்னிச்சர், அது மாதிரி ஒன்று கேட்டகரியாக இவ்வளவுக்கு இவ்வளவு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து இன்சூரன்ஸ் எடுக்க முடியும். அதே மாதிரி இன்சூரன்ஸ் எடுக்கும்போது இப்போ நம்ம ஒரு ஃப்ரிட்ஜோ அல்லது ஒரு வாஷிங் மிஷினோ
நம்ம வந்து இன்சூரன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அதை நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஃப்ரிட்ஜ் வாங்கி 4 வருஷம் ஆச்சு. ஒரு கம்பெனி, அந்த கம்பெனியோட அந்நிய தேதிக்கு நம்ம 4 வருஷம் ஆச்சுன்னா அதோட வேல்யூ வந்து ஒரு வேற ஒரு வேல்யூ இருக்கும். இன்னைய தேதிக்கு நம்ம போய் கடையில் ஒரு புதுசாக வாங்கினோம்னா அதுக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்கும். அந்த வேல்யூவுக்கு வந்து நம்ம இன்சூரன்ஸ் எடுக்கிறது வந்து நல்லது. இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இல்லை மேலே ஏதாவது விவரங்கள் ஏதாவது வேணும் அப்படின்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அவசியமாக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நமஸ்காரம்.